வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வெற்றி வெற்றி சசிகலாவிற்கு தேடி வந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதிமுகவில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. மக்களும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பதை விட அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகவே இருப்பதுதான் அவருக்கு சிறந்தது. எம்ஜிஆர் அவர்களது உருவாக்கிய அதிமுகவை சிறப்பாக எடப்பாடியால் வழிநடத்த முடியவில்லை. அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இனியும் அவர் தேர்தலில் அவரது தலைமை வகித்தால் அதிமுக தனி பெரும்பான்மையை இழந்தது போல அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தையும் இழக்க நேரிடும். ஏனென்றால் 10% கீழாக வாக்கு வங்கிகளை பெற்றால் 5ஓ 4ஓ 6ஓ போன்ற வாக்கு சதவீதங்களை பெற்றால் இரட்டை இலை சின்னத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறாரா என்ற கேள்விகளை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை மட்டும்தான் ஆயுதம் என்பதை பல முறை OPS அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் அதை எடப்பாடி கேட்காமல் தன்னுடைய முழுமையான மக்களின் ஆதரவோடு வெற்றியடைவேன் என்று கடந்த 11 தேர்தல்களின் பொழுது பேசியிருந்தார். ஆனால் வெற்றியடைந்தது உண்மையா என்று கேட்டால் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றியடையவில்லை. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்ததுதான் குறிப்பிடத்தக்கது. இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் செய்ய தேவையில்லை. அவரது தலைமை இனிமேல் அவருக்கு உரித்தானது கிடையாது. மக்கள் தொண்டர்கள் எடப்பாடியை புறக்கணித்து சசிகலா அவர்களை வேண்டும் என்று தற்பொழுது முடிவுகளை எடுத்துள்ளனர். இனியும் அதிமுக வெற்றிகரமான ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் சரியான திட்டமிடுதல் அனைத்தும் சசிகலா அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இனி ஒருபோதும் அது சாத்தியமே கிடையாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. காலையில் சசிகலா அவர்களுக்கு வந்த அதிர்ஷ்டமாக வெற்றியான செய்தியாக மாவட்ட செயலாளர்கள் 40 பேர் சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியாது. உங்களது அதிகாரத்தை இனி நீங்கள் காட்டுங்கள். என்ன செய்கிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள் என்பதை நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்பதை நிர்வாகிகள் சசிகலா அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிமுகவின் இருக்கக்கூடிய பிளவுகள் என்பது தற்காலிகமே தவிர முழுமையானது கிடையாது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கினால் மட்டும் போதுமானது. அதிமுக இனி வரக்கூடிய தேர்தல்களில் மிகவும் சக்தி வாய்ந்த இயக்கமாக பேரியக்கமாக உருவாகும். ஏனென்றால் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது. அன்றைக்கு சசிகலா அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவும் ஊக்கமும் தான் தற்பொழுது வரை அதிமுகவை கட்டி காத்தது என்பதும் நிர்வாகிகள் கூறியது சரியா தவறா என்பதை